கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நம்மை வழிபடுத்தி வந்த கிருபைகளுக்காக அப்படியே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து ஆண்டவரே நீர் கிருபை தந்து எங்களை வாழ வைத்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய ஆண்டவரே வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளின் காலவளையில உடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை விசுவாசிக்க அவற்றுக்கு நாங்கள் கீழ்ப்படிய உடைய வார்த்தையினுடைய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை சிந்தனைகளையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்களுடைய இருதயத்திலே பதிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நீ நடத்தி வந்த எல்லாவித நன்மையான வழிகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 10 verse 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம், ஜீவ மார்க்கம் என்று சொல்லலாம், அல்லது ஜீவன் கொடுக்கிற வழி என்று சொல்லலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல இந்த எபிரேயரை எழுதின இந்த ஆக்கியோன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, என்ன வழின்னே தெரியலன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்தந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கும் போது அவர்கள் கலங்கி திகைத்து என்ன செய்வதென்று தெரியாம மேற்கொண்டு என்ன செய்வது, யாரை தேடுவது, எப்படி நாம் இந்த பிரச்சனையை சமாளிப்பது என்று சொல்லி இந்த உலகத்துல ஜனங்கள் அப்படியாய் திகைத்து கலங்கி நிற்கிறதை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், பல காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அல்லது இந்த உலகத்திலிருந்து எல்லா பாடுகளிலிருந்து நீங்கி பரிசுத்தமான ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரலோகத்திற்கு சரி, அல்லது இந்த பூமியிலையும் நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா, உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அநேக நேரங்களில் நாம் பயப்படுகிறோம், கலங்குகிறோம், திகைத்து நிற்கிறோம், என்ன செய்வதென்று புரியாதபடி நிலைக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவற்றுக்கு நான் ஒருவரே வழி, நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு அவர்தான் வழியா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். Gospel according to John chapter 10 verse 7 and 9. யோவான் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க வாசிக்கலாம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் புஸ்தகத்துல இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அல்லது வழியை நமக்கு உண்டாக்கினார் என்று சொல்லி எபிரேயர்ல வாசித்தோம். அதை ஆண்டவரே இங்க சொல்லுகிறதை யோவான் எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் வசனமும் 9ஆம் வசனமும், ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறார்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் ரட்சிக்கப்படுவான் அல்லது பாதுகாக்கப்படுவான் அல்லது மீட்கப்படுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது. நானே வாசல் என்று சொல்லி ஆண்டவர் உலகத்தில் உள்ள ஆடு என்பது ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னா என்னுடைய ஜனங்களை என்ன பண்ணு, வழிநடத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமா இருந்தாலும் சரி, ஆண்டவரை அறியாத ஆண்டவரை தெரியாத யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் ஒருவரே வாசலா இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில வரக்கூடிய வாசல் அவர் தான். சில பேர் சொல்லுவாங்க, 4 பக்கமும் அடைக்கப்பட்ட சுவர்ல மாட்டின மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், தப்பிக்கக்கூடிய ஒரு வழியே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் நமக்கு வாசலா இருந்து தப்பி போகக்கூடிய போக்கை நமக்கு உண்டாக்கி நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பண பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அந்த வழியில நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாய் நாம் ரட்சிக்கப்படுவோம், மீட்கப்படுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்கள், அல்லது இந்த வாசலுடைய நன்மையை, இந்த வாசலை கண்டடைய, இதன் வழியாய் நாம் தப்பித்து போகக்கூடிய ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் இதே வசனத்துல பிற்பகுதியில் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியினாலும். 19ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு புதிய வழியை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல உள்ள எந்த மனுஷனும் நம்ம மேற்கொள்ள கூடாது, நம்ம வாழக்கூடாதபடி, நம்ம முன்னேறக்கூடாதபடி நம்முடைய வாசல்களை அடைத்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறக்கிறார். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு வழி அடைத்தால் 7 வழி திறக்கப்படும் என்று சொல்லி. இந்த உலகத்துல நம்ம வாழ முன்னேற முடியாத சூழ்நிலை தவிக்க போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் வாசல், நீ வாழ்வதற்கு, நீ உயர்வதற்கு, நீ மேன்மை அடைவதற்கு நான் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற ஆண்டவர் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அல்லது அந்த மார்க்கத்தை கண்டுபிடித்து கடந்து செல்வதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மேற்கொண்டு போக ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ பேர் தான தர்மங்களையும் பல விதமான நன்மைகளை இந்த உலகத்துல செய்தாலும் ஒருவித பயம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என் சூழ்நிலை எப்படி இருக்கும், நாளைக்கு என்னுடைய எதிர்காலத்தை நான் எதன் மேல வைப்பது என்று சொல்லி. ஆனா இங்க 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அல்லது அந்த வழியை கண்டுபிடிப்பதற்கு, அந்த வழியின் வழியாய் கடந்து போறதுக்கு முதல் காரியம் ஆண்டவருடைய ரத்தம் நம்மை அதற்கு தகுதிப்படுத்துகிறது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் நம்முடைய குறைகளை அறிக்கையிடும் போது ஆண்டவர் மன்னித்து நமக்கு தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு தைரியத்தை கத்த தருகிறார். ஒரு குற்றவாளியை போய் சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, அவன் தண்டிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அவன் நிராபராதி என்று சொல்லி, அவன் இன்னோசன்ட், அவன் குற்றமற்றவன் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அதற்கு பிறகு அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது. தேசத்துல எல்லாருடைய முகத்தை நின்று பார்க்கறதுக்கும் அவன் தன்னுடைய காரியங்களை தொடர்ந்து செய்யறதுக்கும் தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறது போல ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை அவருடைய ரத்தத்தினால கட்டளையிடுகிறார். பாவம் செய்து ஆதாமும் ஏவாளும் பயந்து ஒடுங்கி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு ஒரு ஆட்டை அடித்து ஒரு ஆடை அவர்களுக்கு உடுத்தி ஒரு தைரியத்தை அவர்களுக்குள்ள உண்டாக்கினார். நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள், நீங்கள் தொடர்ந்து என்னை நம்பி இருக்கும் போது நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து மேற்கொண்டு வாழ ஒரு வழியை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திறந்தது போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த நாட்கள்ல பாவம் செய்து பாவத்தினால சாபத்தினால ஒடுங்கி போய் பயந்து இருக்கிற நமக்கு அவருடைய ரத்தத்தினாலே
ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது இன்னும் தெளிவாய் வாசிக்க போனால் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 அந்த வார்த்தை இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. 1 John chapter 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும், அல்லது குற்றமற்றவனாக நம்மை நிலைநிறுத்தும், அல்லது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். குற்ற மனசாட்சி நம்மிலிருந்து நீக்கி போடும். நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு அவருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை நான் புறக்கணியேன் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே வாழ வழி இல்லை, என்னுடைய பாவங்கள் என்னை மேற்கொள்கிறது, நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல, சாபத்துல, வியாதியில, தோல்வியில காணப்படுகிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவங்களை நாம் அவரிடத்தில் அறிக்கையிடும் போது அதை மன்னித்து அதை நம்மை சுத்திகரித்து நீதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். பாவம் இல்லாதவர்களாக அல்லது ஆண்டவருடைய கிருபையை பெற தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தம்முடைய மாம்சத்தின் வழியாக நமக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஜீவ மார்க்கத்தின் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு முதலாவது அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது அவருடைய ரத்தத்தினாலே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்க்கத்தின் வழியாய் கடந்து வரும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு பாதுகாவல் உண்டு. அவருடைய கிருபை நமக்கு உண்டு. எவ்வளோ நாட்கள் தேவனுக்குள்ள வாழ்கிறோமோ ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. பாவியை அல்ல, ஆண்டவருக்கு பயந்து ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலைதோறும் என்னுடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் புதிய புதிய காரியங்களை செய்ய இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இது அறிவிக்கிறது. நம்ம விரும்புறோமோ இல்லையோ, ஆண்டவர் புதிய நன்மைகளை செய்ய நம்முடைய வாழ்க்கையில சித்தம் உள்ளவராயிருந்து அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் தொடர்ந்து முன்னேறி சென்று அந்த 19ஆம் வசனத்தில் நம்ம பார்த்ததுபடி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். சரி, ஒருவேளை அப்படி அந்த ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனங்கள் திரும்ப பாவத்தில் விழுந்து விடும் போது ஆண்டவர் நமக்கு மன்னித்து இறங்க தயவுள்ளவராயிருந்து அவருடைய ரத்தத்தினால மீண்டும் நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்ப எத்தனை தடவை வேணாலும் பாவம் செய்யலாமா அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனால பிறந்த எவனும் பாவம் என்ன பண்ண மாட்டானா? செய்ய மாட்டான். அந்த ரத்தம் நம்ம இந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்குறது. அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம காத்து கொள்ளும் போது தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10:21 ஹீப்ரூ சாப்டர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் அந்த மார்க்கத்துல நம்ம தொடர்ந்து செல்லும் போது நம்மை பாதுகாக்கவும் நம்மை வழிநடத்தவும் சத்துடைய சகல வல்லமையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும் ஒரு ஆசாரியர், there is a priest, there is a guide, there is a leader, நமக்கு ஒரு பிதா, நமக்கு ஒரு தகப்பன் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் கர்த்தர் சொல்றார். அவர் எப்படிப்பட்டவராம்? 21ஆம் வசனத்துல சொல்லுகிறது, மகா ஆசாரியர். மகா அப்படின்றது பெரிய ஆசாரியர் என்று குறிக்கலாம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவர் ஒரு வல்லமையுள்ள ஆசாரியராய் நமக்கு முன்பதாக செல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது பெரிய யோர்தான் அவர்களுக்கு முன்னாடி வருகிறது. அந்த யோர்தானை யாரும் கடந்தது கிடையாது. அந்த யோர்தானை யாரும் தடுத்ததும் முடியாது. அப்படிப்பட்ட வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற நேரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்கள் காணப்படுகிறது. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த மாதிரி வர்ற நேரத்துல ஏன் யோர்தான் இப்படி வருகிறது? என் வாழ்க்கையில பெரிய போராட்டம், வியாதிகள், பல பிரச்சனைகள் வந்து என்னை மேற்கொண்டு நடக்க விடாதபடி தடை செய்கிறதே என்று அவர்கள் கலங்கும் போது
ஆண்டவர் சொல்றாரு மோசே மூலமா, ஆசாரியர்கள் முன்னாடி என்ன பண்ணுங்க, போங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியர்கள் முதல்ல போய் யோர்தான்ல கால் வைத்த உடனே அந்த ஆசாரியர்களுக்கு இருந்த வல்லமை, ஆண்டவர் அந்த ஆசாரியர்களை வல்லமையினால நிரப்பி யோர்தான் தொடர்ந்து வெள்ளம் போகாதபடி யோர்தானை ஆண்டவர் தடை செய்தார். ஆசாரியருடைய கால்கள் யோர்தான்ல பட்ட மாத்திரத்துல யோர்தான் என்ன பண்ணிட்டான், பின்னிட்டு திரும்பிட்டு. அப்படின்னா என்ன, நமக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக செல்வதற்கு நாம் அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு நாம் பின்பற்றி கடந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து அந்த பாதையில பிரயாணம் பண்ண இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நாம் அவருடைய காரியங்களுக்கு முழுவதும் செவி சாய்த்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை துவக்கும் போது ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்கி கரடானவர்களை சமமாக்குகிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும், நமக்கும் தெரியும், நம்ம அதை கடக்க போறோம்னு தெரியும். அப்ப ஆண்டவர் முன்பதாக நம்ம வைக்கும் போது, கீப் த காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப், ஆண்டவரை எல்லா விஷயத்துல முதல்ல வைத்து அவரை முதன்மையா உயர்த்தி அவருடைய காரியங்களை கீழ்ப்படிந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்லக்கூடாது இருக்கிற தடைகளை ஆண்டவர் பரிபூர்ணமாய் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்மை காப்பாற்ற, நம்மை வழிநடத்த, ஒரு சபைக்கு போறோம், ஒரு பாஸ்ட் லீடரா இருக்கிறாங்க, அந்த சபையில் ஒரு ஆட்கள் நமக்கு ஒரு முன்னோடிகளா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ஆசாரியர். அவர்தான் நமக்கு நம்மை போதிக்கிறவர், வழிநடத்துகிறவர். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். ரத்தத்தினால கழுவப்பட்டவன மனசாட்சியில் ஆண்டவர் உடனே பேச, செத்த கிரியலர மனசாட்சியை சுத்திகரிக்கிறவர். அப்ப இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்த பிறகு மனசாட்சி மூலமாய் ஆவியில ஆண்டவர் தம்முடைய வசனங்களோடு பல விதத்துல பேசுவார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை தொடர்ந்து அந்த பாதையில பிரயாணிக்க கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்ப ஊழியக்காரங்க மூலமா பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தைகள், மனசாட்சியில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள், ஆண்டவர் என்னோடு உணர்த்துகிற காரியங்கள் சொல்லி நம்ம அவற்றை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரயாணம் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாத்து ஆண்டவர் தொடர்ந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 8 verse 2, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, சில சபைகளில் போனா அந்த ஊழியக்காரர்கள் சில இடத்துல இருக்கிறாங்க, மாறுகிறார்கள். சில சபையில போனா 5 வருஷத்தோட மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இங்க சொல்லுது, நம்முடைய ஆசாரியர் மனுஷன் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல. அவர் மனுஷனும் கிடையாது, மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டவரும் கிடையாது. கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒரு சபைக்கு போறோம், ஊழியக்காரர்களோட ஐக்கியமா இருக்கிறோம், பேசுறோம், நம்ம ஜெப குறிப்புகளை சொல்றோம், அவங்க ஜெபிக்கிறாங்க, நல்லது. அதுக்கு மேல நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். நம்ம பார்க்கக்கூடியது ஊழியக்காரர்களையோ அல்லது நமக்கு ஆண்டவரை பற்றி சொன்னவர்கள் நமக்கு முன்மாதிரிகள் அல்ல, நம்மை நடத்துகிறவர்களும் அல்ல. அவங்க மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை கேட்கிற அளவுக்கு நாம் வாழும்போது நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறார். சண்டே போறோம், ஆண்டவர் தேவ ஊழியர் மூலமா வார்த்தைகளை சொல்றார். அதுக்கப்புறம் மற்ற நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேச நாம் இடம் கொடுக்கும் போது நாம் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நம்முடைய பிரயாணங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக.
கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்க, தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். மூன்றாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 10 verse 22. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற நமக்குள்ள துர்மன சாட்சிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய மனசாட்சியில ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு நம் செவி சாய்க்காமல் இருந்தால் நம்முடைய மனசாட்சி துர்மன சாட்சியா என்ன பண்ணுமா மாறும். ஆண்டவர் நடத்திட்டே போகும்போது சில காரியங்களை ஆண்டவர் சொல்வார். நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய குணங்கள்ல மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள்ல மாற்றிக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, அந்த மகிமையான அனுபவத்துல, அந்த சந்தோஷமான வாழ்க்கைய இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும், பரலோகத்திலே அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்கன்னு ஒரு சமாதானன்றது இல்லாததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கழுவின மனசாட்சியை அவர்கள் திரும்ப துர்மன சாட்சியாய் மாற்றிக்கொள்ளும் போது, அல்லது ஆண்டவுடைய சகல காரியங்களுக்கும் கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுக்க மனதில்லார்களாய் காணப்படும் போது அந்த மனசாட்சி அழுக்கடைகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், ஆண்டவருடைய ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படுறதுதான் தெளிக்கப்பட்ட இருதயம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். ஞானஸ்தானத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதுக்கப்புறம் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூர்ண நிச்சயத்தோடு, எந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் நம்ம நடத்துகிறாரோ ஆண்டவருடைய விஷயங்கள்ல உண்மையா இருக்க, உண்மையை என்னுடைய இன்னொரு வார்த்தையை சொல்ல போனா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஆண்டவரை விட வேற எதையும் உயர்வாய் நம் நினையாதபடி இருந்தா இந்த வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வரான், ஒரு ஐஸ்வர்யவான். அவன் ஆண்டவருடைய எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிய மனதுள்ளவனாய் கீழ்ப்படிந்து வருகிறான். அப்ப அவன் சொல்றான், நித்திய ஜீவனை, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ நல்ல பணக்காரனா இருக்கிற, உன்னுடைய எல்லாவற்றையும் விற்று தருத்தருக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பின்பற்றி வா. அவன் அவனுடைய சொத்துக்கள் ஆண்டவரை பார்க்கல, அதன் மேல அவனுக்கு ஒரு பிரி இருந்தபடினால ஆண்டவருடைய அந்த சித்தத்தை செய்ய முடியாமல் அவன் கடந்து செல்கிறான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய உண்மையுள்ள இருதயம் அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம், ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயத்துக்கு பேருதான் உண்மையுள்ள இருதயம். வேலையை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும், சொந்தக்காரங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும், பணத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும், நம்முடைய நேரத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். சில நேரத்துல முடியல, ஆனா ஆண்டவருக்குள்ள திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு தேவனுக்கு பயந்து வாழ்ந்து ஞானஸ்தானத்தின் மூலமாய் அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு ஆண்டவருடைய காரியங்களை உற்சாகமா பயந்து காணப்படும். சில பேர் ஊழியக்காரர்களுக்கு பயப்படுவாங்க. ஐயோ ஏதாவது கேட்டுருவாரோ, சபைக்கு வரலன்னா ஏதோ சொல்லிடுவாங்களோ, ஏதாவது இல்ல, அப்படி இல்லை. தேவனுக்கு நாம் பயப்படும் போது நம்முடைய உண்மை அதில் விளங்குகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 4 verse 23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி யோவான் 4:23 சொல்லுகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள்,
எப்படி தொழுது கொள்றாங்களாம்? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும். அப்படின்னா இருதயத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரம் கிடையாது, ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு பிறகுதான் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, அப்படின்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் மனப்பூர்வமா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற அந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து, அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல அல்லது மகிழ்ச்சியான அந்த இடத்துல அல்லது ஆசீர்வாதமான தேவனுடைய கிரியைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் என்ன பண்றாரா? விரும்புகிறார். அந்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த உண்மை, நான் ஞானசான் எடுத்துட்டேன், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன், எந்த விதத்திலையும் நான் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். சில சமயங்களில் சில தடைகள் வருது, ஆனா அந்த உண்மை, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்துகிறீர். உள்ளத்துல அந்த உண்மைன்றது the integrity, loyalty, the faithfulness, ஆண்டவருக்குன்ற அந்த ஒரு இது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட நிலைமைகள்ல நம்ம காணப்படும் போது அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து முன்னாடி சென்று நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றி போட விரும்புகிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் என்ன பண்ணுமா? வருகிறது. இந்த காலம் தான் அது. இன்னைக்கு அந்த கதவு திறந்திருக்குது. தம்முடைய மாம்சத்தின் வழியான ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது எப்போ அந்த கதவை மூடன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதுக்குரிய சகல காரியங்களும் நடந்து கொண்டு வருகிறது. 3ஆம் உலக யுத்தம் எந்த நாள் வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது மரணமோ அல்லது ஆண்டுடைய வருகையோ வரும்போது அந்த நாட்களை நம்ம பயந்து பரிதவித்து நம்ம கைவிடப்பட்டவர்களா இல்லாதபடி இந்த நாட்கள் அந்த கதவு திறந்திருக்கும் போதே உள்ள ஓடணும். அதுக்குள்ள நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டோடத்துல வரும்போது ஒருவேளை யுத்தங்கள் வந்தாலும், ஒருவேளை உலகத்துடைய அழிவுகள் எது வந்தாலும் ஆண்டவர் நமக்கு அனுகூலமாயிருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஹீப்ரூ சாப்டர் 10 verse 23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். சில விஷயத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ரட்சிக்கப்படணும், வியாதிகள் மாறணும், பண கஷ்டங்கள் மாறணும், சாபங்கள் மாறணும், கட்டுகள் மாறணும்னு சொல்லி நம்ம அசைவில்லாமல் உறுதியான என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணுமா? ஜெபித்து கொண்டே இருக்கணும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். ஆனா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம ஜெபிக்க முடியாததுக்குரிய காரணம் என்னவென்றால், நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தை ஒருவேளை நாம் இழந்திருப்போம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அசைவில்லாத நம்பிக்கை இல்லாதபடி அசைவுள்ள நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும். கொஞ்ச நேரம் விசுவாசிப்போம், அப்புறம் ஒரு பயம் வரும். 2வது, ஆண்டவரை நம் ஆசாரியராய் கொண்டு வராதபடி, ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடி சில ஜனங்க உலகத்தையும் ஆட்களையும் அதிகாரிகளையும் மற்ற காரியங்களை அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்க நம்மை விடுவிக்க முடியாது, நம்மை வழிநடத்தவும் முடியாது, நமக்கு ஒரு பாதையை உருவாக்கி தரவும் முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, நம்முடைய வாழ்க்கையில அந்த லாயல்டி, அந்த இன்டிகிரிட்டி, அந்த கமிட்மெண்ட், டோட்டல் கமிட்மெண்ட். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்ன்றது அது உண்மையை குறிக்கிறது. அந்த உண்மையா நம்ம தேவனை சேவிக்கும் போது நம்முடைய நம்பிக்கையில அசைவு இல்லாதபடி அதை உறுதிப்படுத்த ஆண்டவர் இன்னும் நமக்கு என்ன பண்றாரு? இரக்கம் செய்கிறார். சின்ன 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 விஷயத்துல ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் செய்வார். அப்ப நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் ஒரு மரத்தை போல் அது உறுதியாக்கப்படும். எத்தனை காற்று, எத்தனை மழை, எத்தனை புயல் வந்தாலும் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல என்ன பண்ணுவானா? வளருவான். எந்த ஒரு காற்றுக்கு பனைமரம் அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை ஒரே நாள்ல வராது. கொஞ்சம் கொஞ்சமா வருகிறதுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ச்சியடைய வேண்டும் என்றால், முதலாவது ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை காத்து கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய கண்ணு, நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம், நம்முடைய எல்லாமே ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்கணும். வேற எதையும் நோக்கி இருக்க கூடாது.
ஆண்டவரை ரத்தத்தால கழுவப்பட்ட அன்னைக்கு நிறைய பேர் உலகத்தையே பார்த்துருக்கிறாங்க. மனுஷர்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில வளரக்கூடாதபடி அவங்க விழுந்து போறாங்க. நம்ம யாரை தான் பார்க்கணும்னா, பிரதான ஆசாரியராக இயேசு நமக்கு வழியை வச்சிருக்கிறார். நம்மள மாதிரி அவர் வாழ்ந்திருக்கிறார். நமக்கு பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவர் சகித்திருக்கிறார். அவரையே நோக்கி பார்ப்போம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அவரை முன்மாதிரியா வச்சா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறார். மூன்றாவது, அந்த பாதையில உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்றது அடல்ட்னஸ். இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய ஜாதிகளோடு கலந்தார்கள். அவருடைய மனம் தேவனோடு பற்றுதலா இல்லாதபடி மற்றவரோடு பற்றுதலா இருந்தது. பல நேரத்துல கர்த்தர் அப்படி சொல்றார். அப்ப இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய இருதயத்துல ஆண்டவர் இருக்கிறது போல அவங்க நினைத்தாலும் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல மற்றொரு காரியத்தை அதிகமாக ஒண்ணு தங்களை நேசிப்பாங்க, இல்லது மற்ற வேலையை மற்ற காரியங்களை அவர்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அசைவுறுகிறதா இருக்கிறது. அப்ப நானாவது எவ்ரிடே we should have a strong faith confession in our life. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை உறுதியாய் அறிக்கையிடணும். அப்படி அறிக்கை எடுக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். விசுவாச துவக்கிறவர் அவர் தான். அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து விசுவாசத்துல நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். அந்த விசுவாசம் தான் சாத்தானை எதிர்க்கிற ஒரு ஆயுதமா இருக்கிறது. நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய வழியை ஒரு புதிய அற்புதத்தை செய்யணும். நம்ம கஷ்டத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் நமக்கு ஒரு கிரியை செய்யணும்னா ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரை நமக்கு துணையாய் ஆண்டவரை முன்மாதிரியாய் ஆண்டவருடைய சகல சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து, அது மாத்திரமல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு நேர்மையும் உண்மையும் காணப்படும் போது, நான்காவது நம்ம அந்த அறிக்கை செய்கிற அறிக்கையில கர்த்தர் மகிமைப்பட்டு நம்ம எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அதில் ஒரு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். நல்ல வசனம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையில எனிதிங் ஹி கேன் சேஞ்ச். எந்த சிச்சுவேஷனையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அந்த முதல் 3 படிகளை செய்யும் போது நமக்குள்ள அந்த உறுதித்தன்மையை கத்த தருகிறார். அந்த உறுதியில நம்ம அசையாம ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி விசுவாச அறிக்கையை செய்யும் போது நமக்கு விரோதமா இருக்கிற தடைகள், அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறந்து நம்மை தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் இரக்கம் செய்கிறார். எபிரேயர் 3:6 வாசிச்சு முடிக்கலாம். Hebrew chapter 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவுவரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எபிரேயர் 3:6 பிற்பகுதியில நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு புரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். அல்லது அவரே நமக்குள்ள என்ன பண்றாரு? கடந்து வருகிறார். அப்ப இயேசு நமக்குள்ள பரிபூர்ணமா கடந்து வந்துட்டா நமக்கு விரோதமா இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தை இந்த நாட்களில் செய்யும்படியாய் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ரத்தத்தால கழுவப்பட்ட அனுபவம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால வசனத்தினால கழுவப்படணும். அவரோடு உடன்படிக்கை ஞானஸ்தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உண்மையாய் காணப்படும் போது ஆண்டவர் ஆவியின் அச்சாரமாகிய அபிஷேகத்தை நமக்கு தந்து தொடர்ந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களை உதவி செய்ய எப்படி இருக்கிறாரோ வல்லவராயிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அந்த அபிஷேகம் நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மை ஸ்திரமாய் நிற்க கர்த்தர் இரக்கம் செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, ஒரு ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பி போகக்கூடிய ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஒரு வழியை, ஒரு எளிய வழியை கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி இந்த வழியிலே கடந்து போகும்படியா நீர் உண்டாக்கி இருக்கிற இந்த வழியை நாங்கள் அறிந்து அவற்றுடைய காரியங்களை எங்களை ஈடுபடுத்த கர்த்தர் இரக்கம் செய்வதாக. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
எங்களுக்கு வேற வாழ வழியிலேயே என்று சொல்லி அநேகர் தவிக்கிறதை நாங்கள் இந்த நாட்களில் கேள்விப்படுகிறோம், பல விதமான பிரச்சனைகள்ல. ஆனா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறபடினால இந்த வழியிலே நாங்கள் கடந்து வர எங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு ஒரு தைரியத்தை கத்தை தந்து ஆண்டவரையை தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த வழியை நாங்கள் கண்டுகொண்டு அதனுடைய நன்மைகளை அடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவ உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை இந்த நாட்களில் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வருகையோ அல்லது ஆண்டவரே மரணமோ எது சமீபமா இருந்தாலும் அதற்கு முன்பதாகவே இந்த பூமியிலே நாங்கள் இந்த வழியை ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவற்றின் வழியாய் நாங்கள் கடந்து போக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திறவுண்ட வாசல் அடைவதற்கு முன்பதாக இந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவருடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருடைய கிருபைகளையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்யும். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.